எப்படி ஜாயின் பண்ணீங்க இந்த வீடியோவில் வந்து டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி எப்படி வந்து ஒர்க் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத A to Z தெளிவாக சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஒரு குட் ப்ளசன்ட் மார்னிங்கு. ரொம்ப டயர்டாக இருக்கேன். கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கேன். சரி, போயிட்டு வந்த கையோட ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு. உங்களோட முக்கியமான டவுட்டு எல்லாரும் கேட்குறது ஒன்று தான், எப்படி ஜாயின் பண்ணீங்க. இந்த வீடியோவில் வந்து டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி எப்படி வந்து ஒர்க் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத A to Z தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 கேட்டகிரி இருக்குது, எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி. ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்டிசி தான் டீட்டெயிலாக பார்த்துருவோம், சரிங்களா. டிஎன்எஸ்டிசின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சுற்றுச்சூழல் எடுத்துக்கிட்டோன்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் கோட்டம், சரிங்களா. விழுப்புரத்தோட ரீஜனில் வரும். அதுலேயே பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து 18 டிப்போ இருக்குது. காஞ்சிபுரம், ஓரிக்கை, காஞ்சிபுரம் 1, 2, தாம்பரம், உத்திரமேரூர், மதுராந்தகம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து 18 டிப்போ இருக்குது. இப்போ ஒர்க் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு, சரிங்களா. அது வந்து கால்ஃபார் பண்ணி எடுக்கிறது, பர்மனெண்ட் ஆகிறது அப்பாயின்மெண்ட்டு. ரெண்டாவது பார்த்தோன்னா சிஎல், கான்ட்ராக்ட் லேபர், சரிங்களா. அப்பாயின்மெண்ட் வந்து இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு என்ன எலிஜிபிலிட்டின்றதை ஜென்ரலாக பார்த்துருவோம். அது அப்பாயின்மெண்ட்டுக்கும் சரி, சிஎல் டிரைவருக்கும் சரி. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தா கம்பல்சரி ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். ஹெவி லைசன்ஸ் வித் மினிமம் 18 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பஸ்ஸு ஓட்டி, சரிங்களா. ஹெவி லைசன்ஸ் போட்டு 18 மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 18 மாதம்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பஸ்ஸு ஓட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம போயிட்டு சிஎல்லாம் ஜாயின் பண்ணும்போது, இப்போ ஒரு டெப்போவில் போய் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டிப்போவில் வந்து வேகன்சி இருக்கணும். சிஎல் டிரைவருக்கு வந்து வேகன்சி இருக்கணும். அப்படி இருந்து போயிட்டு அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஆர்டி டெஸ்ட்டு கேட்பாங்க. ஐஆர்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஐஆர்டி வந்து மஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்து அந்த டிப்போவோட டிஐ இருப்பாங்க, டிரைவிங் இன்ஸ்பெக்டரு. அவங்க முன்னாடி வந்து நம்ம வண்டி ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அவங்க டிஐ பாஸ் பண்ணால் மட்டுமே நம்மளால் வந்து ஒர்க் ஜாயின் பண்ண முடியும். கான்ட்ராக்ட் லேபராக சேர்றது ரொம்ப ஈஸிங்க. போயிட்டு எந்த டிப்போ உங்களுக்கு பக்கத்தில் வந்து எந்த டிப்போ இருக்கோ அந்த டிப்போவில் போய் நீங்கள் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுங்கள். கண்ட்ரோலரை கேளுங்க, இல்லை ஏஇ இருப்பாங்க, ஏஇயை கேளுங்க. அப்படி இல்லைன்னா பிஎம் இருப்பாங்க, பிஎம்ஐ கேளுங்க. யாரோ ஒருத்தர் போஸ்டிங்கில் இருக்க அதிகாரியை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கைடன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் சிம்பிளு. இப்போது நெக்ஸ்ட்டு வருவோம் பர்மனண்ட்டுனா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸை வச்சு மினிமம் 10th and 12th குவாலிஃபிகேஷனில் 10th and 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி. ப்ளஸ் ஹெவி லைசன்ஸை வச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். கண்டக்டர் லைசன்ஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன், சரிங்களா. கண்டக்டராக போகணுன்றவங்க கண்டக்டர் லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணலாம். இல்லை டிரைவராக போகணுன்றவங்க டிரைவர் லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்றவங்க டிரைவர் கண்டக்டர் லைசன்ஸை வச்சு அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஃபார் கொடுப்பாங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம்னா எஸ்சிடிசி, சரிங்களா. எஸ்சிடிசி தான் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம். டிஎன்எஸ்டிசினா தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன் டிரான்ஸ்போர்ட்டு, ஓகேங்களா. அது வந்து அரசு போக்குவரத்து கழகம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வேறு. டிஎன்எஸ்டிசியில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டல்லே கேட்டிருக்கோம், எஸ்சிடிசியா, டிஎன்எஸ்டிசியா, எம்டிசியா, சிடிசியா என்னன்ட்டு வந்து எல்லாமே கேட்டிருக்கோம். நம்ம அதை கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம லாகின் கொடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியோ இல்லை எதுனா ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ நம்ம பண்ணலாம். பண்ணும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி ரிட்டன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் வரும், எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க, சென்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நியர்பை உங்களுக்கு எங்கே சென்டரோ அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கம்பல்சரி. எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆஃபோட வந்து எலிஜிபிலிட்டி ஆனீங்கன்னா, பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து கம்பல்சரி ஐஆர்டியில் தான் இருக்கும். அந்த இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், சரிங்களா. அந்த ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. பேஜில் தெரிதான்னு தெரில, இங்கே கீழே வந்து நம்பர் இருக்கும். நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 240 டியூட்டி கிளியர் பண்ணணும், சரிங்களா.
240 அட்டண்டன்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து அதாவது அடுத்த கட்ட அப்பாயின்மெண்ட் வரும், கன்ஃபார்ம் டியூட்டி வந்துடும். சரிங்களா? அந்த கன்ஃபார்ம் ஸ்டாஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் லேபர் கணக்கு தான். அந்த 240 டியூட்டியில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது, ரிமார்க் இருக்கக்கூடாது, டீசல் மைலேஜ் பார்ப்பாங்க, சீனியர் ஸ்டாஃப் ஒபீடியன்ஸ் பார்ப்பாங்க, உங்களோட டிசிப்ளின் அண்ட் ஆக்சிலரி பார்ப்பாங்க. இது எல்லாமே எதை குறிக்கும்னா, ரிமார்க் என்னென்னா ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, மடப்பட்டு வந்து பிரிட்ஜு கீழே போகணும், அரசூர் நிறுத்தணும், தொழுதூர் பிரிட்ஜு கீழே போகணுன்னா போய் தான் ஆகணும். சரிங்களா? அப்படி போகலன்ற பட்சத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ரிமார்க் ஆகும். இப்போ டிப்போவில் போய் சைன், அதாவது பஸ் ஸ்டாண்டு, திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பங்க்கில் வந்து சீல் வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு வந்து அந்த இன்வாய்ஸில் பார்த்தாலே தெரியும் நீங்கள் போகிறீங்களா இல்லையான்ட்டு. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து கம்பல்சரி வந்து ரிமார்க்காக அமையலாம். செகண்ட் பார்த்தோன்னா மைலேஜ், கம்பல்சரி மைலேஜ் வந்து 5.80 கொடுக்கணும். ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 5.80, மினிமம் 5.5 கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டு. நீங்கள் அவன் மேலே எடுத்துன்னு போய் சாத்தினாலும் சரி, இல்லை வேறு எவனா அவங்க மேலே எடுத்துன்னு வந்து விட்டாலும் சரி, உங்கள் தலையில் தான் விடியும். அதனால் வந்து கம்பல்சரி கவனமாக இருக்கணும் ஓட்டும்போது. அது இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டினாலுமே ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். அப்படி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி மெமோ கொடுத்துருவாங்க. தப்பு உங்கள் மேலே இருக்கோ இல்லையோ, இல்லை வேறு எவனா நீங்கள் நின்றுட்டுருக்க வண்டியில் எடுத்துன்னு வந்து விட்டாலுமே உங்களுக்கு கம்பல்சரி மெமோ இருக்குது. அந்த மெமோ பீரியடில் தான் வந்து தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி நீங்கள் மெமோ வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா சீனியர் ஒபீடியன்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சீனியரை மதிக்கிறீங்களா, மரியாதை கொடுக்குறீங்களா, டிப்போவில் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குது, எல்லாமே வந்து உங்களை யாருமே பார்க்காத மாதிரி இருக்கும். ஆனால் உங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. பிஎம்லேருந்து, ஏஇலேருந்து, சிஐலேருந்து, அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்லேருந்து, டைமர்லேருந்து, பங்க்மேன்லேருந்து எல்லாருமே உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களை யாரும் நோட் பண்ணலன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அதனால் டிசிப்ளின் கம்பல்சரி மஸ்ட்டு. இதெல்லாம் முடிஞ்சு 240 டியூட்டி முடிஞ்சு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் திரும்பி வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தோன்னா டியூட்டி டைமிங்கு. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் 300 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு அட்டண்டன்ஸுங்க. சரிங்களா? இப்போது நான் வேலை செஞ்சது வந்து தாம்பரம். சரிங்களா? தாம்பரம் டிப்போவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூட் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, சென்னை திருச்சி, சரிங்களா, அதுக்கப்புறம் சென்னை விழுப்புரம், தாம்பரம், எல்லாமே தாம்பரத்துலேருந்து தான். தாம்பரம் திருச்சி, தாம்பரம் விழுப்புரம், தாம்பரம் வேலூர், தாம்பரம் காஞ்சிபுரம், தாம்பரம் திருவண்ணாமலை, தாம்பரம் பெங்களூர் வந்து எங்களை போட மாட்டாங்க. சரிங்களா? அதுக்குன்ட்டு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது. அந்த கன்னடம் பேசுகிறவங்க அவங்கள தான் போடுவாங்க. அதனால் பெங்களூர் வந்து ஐடியா இல்லாத விட்டுருங்க. இந்த ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்சி வந்து போயிட்டு வந்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தீங்கன்னா 650 கிலோமீட்டர் ஓடும். அப்போது அது வந்து டபுள் அட்டண்டன்ஸு. சரிங்களா? உங்களுக்கு டபுள் அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் சேலரி வந்து க்ரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎல் டிரைவராக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸ்க்கு வந்து 700 ரூபா, 2 அட்டண்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. இப்போ சென்னை வந்து பர் டைமிங் வந்து காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் 18 சர்வீஸ் இருக்குது. காஞ்சிபுரம் டிப்போவில், தாம்பரம் டிப்போவில் மட்டுமே 18 வண்டி சர்வீஸ் இருக்குது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 308 ரூட் நம்பரு, 308 IE, KJ, PX இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமிங்க்கு ஒரு ஆல்ஃபபெட்டிக் வந்து எக்ஸஸாக வரும். அந்த ஆல்ஃபபெட்டிக் தான் வந்து டைமை மென்ஷன் பண்ணும். இப்போ வந்து 308P நீங்கள் வந்து 2 மணிக்கு எடுக்கிறீங்க, கிளாம்பாக்கத்தில் வந்து 2 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா வண்டி போகிறதுக்கு 9 மணி ஆகும். திருச்சி போகிறதுக்கு போகும்போது எல்லா ஸ்டாப்பிங்குமே போகணும். மருவத்தூர் போகணும், உங்களுக்கு வந்து அந்த செங்கல்பட்டு பிரிட்ஜு கீழே போகணும், மருவத்தூர் போகணும், திண்டிவனம் போகணும், விழுப்புரம் உள்ளே போகணும், எல்லா ஸ்டேஜுமே நிறுத்தி தான் போகணும். மக்கள் வந்து ஏறி இறங்குவாங்க. சரிங்களா? 9 மணி 9:30 மணிக்கு திருச்சி போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர் வந்து ரெஸ்டிங் டைம் கிடைக்கும். அந்த 2 ஹவரில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஒன் ஆஃப் த பீக் பஸ் ஸ்டாண்டு திருச்சி. நீங்கள் இப்படி உள்ளே என்ட்ராகி வெளியில் எக்ஸிட் ஆகணுன்னாலே உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். அங்கே பார்க்கிங் கிடச்சி வண்டியை போடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். திரும்பி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்திங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த டைமிங்கு போயிட்டு பேல போட முடியும். அதனால் வந்து ரெஸ்ட்டுன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியாது. சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். திரும்பி வந்து 9:30 மணிக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 11 மணிக்கோ 11:30 மணிக்கோ அங்கே எடுத்திங்கன்னா காலையில் 5-6 மணி ஆகிடும் வண்டி வரத்துக்கு. டபுள் டிரைவர் கிடையாது, சிங்கிள் டிரைவர் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டே நைட் வந்து டியூட்டி வரும். 1400 சேலரி ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டேரிங் அலவன்ஸு, கலெக்ஷன் பேட்டா அலவன்ஸு,
இது எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1600 மினிமம் 1500 1600 கையில் நிற்கும் சிங்கிளாக போயிட்டு வந்தீங்கன்னா. இதுதான் வந்து டிஎன்எஸ்டிசியோட கான்ட்ராக்ட் லேபர்ஸோட ஒர்க்கிங் டைமு, சேலரி டேட்டா. உங்களுக்கு வந்து டியூட்டி எப்படி அசைன் பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வந்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி 12ஆம் தேதி, இன்றைக்கி மதியானம் எடுத்து நாளைக்கு காலையில் வந்துட்டிங்கன்னா உங்களோட வில்லிங் தான். டிப்போலேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி மத்தியானமோ இல்லை சாயங்காலமோ வண்டி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். சிஎல் ஸ்டாஃபுக்கும் கன்ஃபார்ம் ஸ்டாஃபுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஸ்டாஃபுக்கு வந்து டிஎன்எஸ்டிசியில் மாதத்துக்கு 13 டியூட்டி தான். அவங்களுக்கு வந்து மந்த்லி சேல்ரி. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டர்ன் வந்து திருச்சி போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் பஸ் விட்டு இறங்கும் போதே உங்களுக்கு சேல்ரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் அவங்களுக்கும் வித்தியாசம். அவங்களுக்கு வந்து லேபர் யூனியன் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸட்ரா வரும். உங்களுக்கு என்னென்னா வண்டி ஓட்டினா சம்பளம், அவ்வளோதான். இது மட்டும்தான். மற்றபடி சீட்டு ஏற்றுற பிரச்சனை இருக்காது. உங்களோட வேலை நான் வண்டி ஓட்டணும், டீசல் மைலேஜ் கொடுக்கணும், இது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். மற்றபடி வந்து கவர்மெண்ட் வண்டின்றது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான். ஆனால் வண்டிங்க முன்ன பின்ன தான் இருக்கும் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கைப்பட யாரும் ஓட்ட மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஓட்டினீங்கன்னா நாளைக்கு அந்த வண்டியை வேறு ஒருத்தர் ஓட்டுவாங்க. நீங்கள் அந்த சர்வீஸே ஓட்டினீங்கனாலும் வண்டி வேறு வண்டி கொடுக்கலாம், இல்லை ஒருத்தர் எதனா ஃபால்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், வண்டி ஐடி போடும், எதனா ஒரு பிரச்சனைங்க இருக்கும். அதனால் வந்து வண்டியை வந்து நான் இப்படி இருந்தால் தான் ஓட்டுன்றது எதிர்பார்க்க முடியாது. கொடுக்குற வண்டியை ஓட்டணும். நம்மக்கிட்ட தான் எல்லா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்குது. ஏன்னா வந்து ஆம்னி பஸ் மாதிரி வந்து அது கெப்பாசிட்டி பேசஞ்சரை மட்டும் ஏற்ற மாட்டாங்க, ஸ்டாண்டிங்லேயும் ஏற்றுவாங்க. வண்டி வந்து ஸ்டாண்டிங்கில் ஒரு மாதிரி ஓட்டணும், பேசஞ்சர் ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஓட்டணும், சிட்டிங்கில் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஓட்டணும், ஃபுல் லோடில் இருந்தால் ஒரு மாதிரி ஓட்டணும். அதனால் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு இருக்குது. இதுதான் வந்து டிஎன்எஸ்டிசியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான 2 வழிகள். பர்மனெண்ட்டாக இப்போதைக்கு ஆக முடியாது. ஏன்னா கால்ஃபார் வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் 21 விட்டாங்க. ப்ளஸ் போன மாதம் 21ஆம் தேதி போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் சென்னையில் தான் சேரணும்னு கிடையாது. அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் இருக்குது, அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் இருக்குது, திருச்சி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, சேலம் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது. இந்த மாதிரி அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒரு கோட்டம் இருக்குது. அதோட கீழின் வர டிப்போவில் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இல்லை அதுக்கும் கைடன்ஸ் வேணும்னா தாராளமாக இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். தயவு செஞ்சு நேரத்தை வீணடிக்காதீங்க. எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறத தான் நான் வீடியோவாக போடுறேன். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் ஹில்ஸில் இருந்து நேற்று 5 மணிக்கு நான் கொடைக்கானலில் எடுத்து காலையில் வந்து 5:30 மணிக்கு வந்திருக்கேன். இந்த வேலையிலையும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கிட்டு பண்ணுறேன். நீங்கள் கேட்குறது 100 அவுட் ஆஃப் 80% வந்து நல்ல கண்டென்ட்டாக தான் கேட்குறீங்க. எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 20% வந்து ரொம்ப கேவலமாக சில்லியாக இருக்குது. கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிக்கலாமான்ற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. எந்த அளவுக்கு வந்து நான் ஒத்துப்பட்டு போகிறேன்னா அந்த அளவுக்கு என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறீங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, சரிங்களா? ஏன்னா ரொம்ப கேவலமாக படுமட்டமாக இருக்கு உங்கள் கேள்விலாம். அது வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே வந்து டென்ஷன் ஆவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அது ஏன்னு சொல்லி நான் அதையும் இது பண்ண விரும்பலை, சரிங்களா? கோ வித் த ஃப்ளோ. ஒரு நல்லதுன்னு இருந்தால் கெட்டது இருக்க தான் செய்யும். மற்றபடி வந்து டிஎன்எஸ்டிசியில் வந்து உங்களுக்கு டீசலு அங்கேயே போட்டுக்கலாம், டிப்போலேயே இருக்கும். போயிட்டு வந்துட்டு டீசல் போட்டுடணும். எடுக்கும்போது டேங்க் வந்து ஃபுல்லு டு ஃபுல்லில் தான் இருக்கும். நீங்கள் எடுத்துன்னு வந்து விடும்போது திரும்பி நீங்கள் ஃபுல் பண்ணி விட்டுடணும். வண்டி எதனா ஃபால்ட் இருந்தால், இஷ்யூ இருந்தால் கம்பல்சரி டிஎம்ஆர் நோட்டு எழுதலாம், சரிங்களா? டெய்லி மானிட்டரிங் ரெக்கார்ட் நோட்டு அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஏஐ கிட்ட சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வண்டி வந்து ட்ராவலிங் டைமில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி வெஹிக்கிள் பக்கத்தில் எந்த டிப்போலேருந்து வருதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து சேலரி அலவன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து வரீங்க, மேபி தாம்பரம் டிப்போலேயே வந்து ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி விடுவேன். கரெக்டான ப்ரொஃபைல் இருக்கணும், நான் சொன்ன நாம்ஸ் எல்லாமே இருக்கணும், இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சேர்த்து விடுவேன். உங்களுக்கு இங்கேருந்து வந்து வெளி மாவட்டங்களில் வந்து தங்கிங்க வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்கான இடம், சாப்பாடு எல்லாமே உண்டு, ஃப்ரீ தான். மதியானம் சாப்பாடு வந்து ₹1 தான். ட்ராவலிங் டைமில் வந்து ரெஸ்டிங் ஏரியா ஹோட்டலில் போடும்போது அங்கே சாப்பாடு ஃப்ரீ தான், சரிங்களா? ப்ளஸ் ஹோட்டல் பேட்டாவும் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை தான் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மார்னிங்கில், சரிங்களா? அதுவும் நீங்கள் போயிட்டு வந்து டயர்டாக தூங்குனீங்கன்னா அதுவும் சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா நைட் வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, இன்க்ளூடிங் நானும். இப்போ காலைல சாப்பிட்டு படுத்தேன்னா மத்தியானம் சாப்பிட மாட்டேன், ஈவினிங் வந்து கிளம்பிட்டு நைட்டு தான் சாப்பிடுவேன். இதுதான் வந்து ரொட்டீனாக இருக்குது எல்லாருக்குமே. அதனால தான் நைட் வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து வெயிட் லாஸ் ஆகுது. எந்த அளவுக்கு நம்ம சர்வீஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு கம்பல்சரி வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்தாகணும். இந்த வீடியோவே லாங்காக போயிடுச்சு. இதுலேயே மேபி நான் எதனா சொல்ல மறந்துருக்கலாம். அப்படி நான் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.
அடுத்த வீடியோ வந்து எஸ்சிடிசியோட ஜாயினிங் பற்றி பார்ப்போம். சரிங்களா? எஸ்சிடிசிக்கு வந்து சிஎல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, இருந்தாலும் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய் மக்களே. யாரும் எல்லாருமே தெரிஞ்சவங்க கிடையாது, எல்லாத்தையும் புதுசாக ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே பேச முடியல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பேசின்னு இருக்கேன். ஏசி வண்டி இது ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.